ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஸ்வீட்டான சேமியா வச்சு ஒரு பாயசம் தான் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செஞ்சுன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. மண் பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அது கூட திராட்சை, முந்திரி பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு பொன் முறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வரும். இந்த சமயத்தில் ரெண்டையும் எடுத்துருங்க. முந்திரியும் திராட்சையும் சிம்லேயே வச்சு வறுத்து எடுங்க. இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. சேமியா சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம சீக்கிரமாக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணும்னு நினச்சோம்னா சேமியா வச்சு சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 125 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க. அதை இந்த நெய்யில் லேசாக வறுத்துக்கோங்க. நெய் வாசனை வரணும் சேமியாவில், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறலாம். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இது வறுக்கும் போது நெய் அதோட மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஓரத்தில் இருக்கிறலாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் இது இழுத்துக்கும் சேமியா. இந்த தண்ணி எல்லாமே வற்றுற அளவுக்கு வேக வைங்க. இப்போ பாதி வெந்திருக்குது சேமியா. அதை நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம நெய்யில் வறுத்தனால இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம முதல்லையே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை காய்ச்சி வச்சுருங்க. அதை இப்போ இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருக்கணும் பால். இந்த நெய்யெல்லாம் மேலே மிதக்குது பாருங்கள். அதுதான் அது எல்லோ கலராக தெரியுது. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு. இந்த சேமியா பால்லையே வேகணும் கொஞ்சம் நேரம். இந்த பால் கொஞ்சம் வற்றணும். அந்த அளவுக்கு சேமியாவை வேக வைங்க. இந்த சமயத்தில் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஜீனி 150 கிராம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும்னா 200 கிராம் அளவு கூட சேர்த்துக்கரலாம். இப்போ ஜீனி எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் ஜீனி, ஏலக்காய் இது ரெண்டையும் அரைச்சி கூட இந்த பாயாசத்தில் சேர்த்துக்கரலாம். நீங்கள் இந்த பாயாசத்தையே அதிக அளவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதனுடைய அளவை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிக்க கொதிக்க பால் நல்லா வற்றிக்கிட்டே வரும். இந்த அளவு வற்றிருச்சு பாருங்கள் பால். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நம்ம முதல்லையே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை இது ரெண்டையும் இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டா சூப்பரான சேமியா பாயாசம் ரெடி ஆகிருச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு மேலேயே பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் பொடிச்சு போட்டு சேர்த்துக்கரலாம். இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நெய் அளவும் கூட போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரோட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.